தமிழகத்துல தாமரை எங்க இருக்கு அப்படின்னு கலைஞர் ஐயா கேட்டாங்க. தாமரை எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு சரிங்களா? அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை. இன்னைக்கு அதான் சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம். எம்எல்ஏ என்ன செய்வாங்க, எம்பி என்ன செய்வாங்க, கவுன்சிலர் என்ன செய்வாங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெரிவிக்க. உதாரணத்துக்கு ஏழை மக்களுக்கு பால் இருந்து ஆரம்பித்து, சானிட்டரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து, குடிதண்ணீர் வசதியில் இருந்து ஆரம்பித்து, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல. யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ் பால். உதாரணத்துக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க. ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் ரிசீவ் பண்ணுவோம், பெட்டிஷன் ஆக்ட் பண்ணுவோம், உறுதிமொழி. இன்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டு நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸை காட்டுங்க பார்க்கலாம், இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்களை காட்டுங்க பார்க்கலாம். இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் வேஷம் எல்லாம் யாரும் போடல, எல்லாரும் ஒரே வேஷம், தாமரை வேஷம் தான் போடுறோம். அதனால் என்னதான் முதலமைச்சர் அவர்கள் 2024 7% வாக்கு கீழே போயிருக்கிறார். 2019 திமுக 7% கீழே, 2026 20% கீழே. எப்படி அவங்க ஆட்சி பார்க்கணும்? அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்கட்சி எந்த ரூபத்தில் இருக்கு மக்களுக்கு தெரியும். திமுக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாருக்கு? இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்கு. அது வேற. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க, திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரின்னு இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனையில என்னை எதற்கு முதலமைச்சர் இழுத்தாரு? முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு, இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும், எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க. நாங்க யாரு எந்த பொறுப்பு நடத்த, அண்ணாமலை இருக்கணும், ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு? அதனால சரி அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில, தொண்டனாக அண்ணாமலை இருப்பான். தொண்டருங்கிற பதவி எப்பொழுது தலைவர்கள் மாறித்தான் ஆகணும். அதான் அந்த கட்சியினுடைய அழகே, தலைவர்கள் மாறணும். அப்பதான் அவ்வளவு தலைவர்கள் உருவாக்க முடியும். அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏன் வர்றாங்க, அல்லது அவர்களும் தலைவர்களாக, இத்தனை பெண்கள் ஏன் வர்றாங்க? ஆரம்பித்தது முதலமைச்சர். அதற்கு நான் என்ன சொல்றேன், நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகற்ற முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? சில பேர் செங்கல் அகற்ற நினைக்கிறாங்க, கீழே விழுந்து தலையிலே அடிபட்ட பிறகு புத்தி வரணும். அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன், அப்ப முதலமைச்சர் அச்சுறுத்திக்கிறாரா? எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படி எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? வைராக்கியமா சொல்றாரு, பார்க்கலாம் வாங்க. நாங்களும் வைராக்கியமா சொல்றோம், பார்க்கலாம் வாங்க. முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிபட்ட பிறகுதான் புத்தி வரும் இன்னைக்கு அறிக்கை முதலமைச்சர் அவர்களே. அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சொல்றேன், போட்டி எடுத்தேன். சரி பாத்துக்கலாம் சார், எலெக்ஷன் ஃபீல்ட்ல பாருங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, நாங்க இப்படி சொல்றோம், மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடும். இதுல கீதா ஜீவன் அவர்கள், அண்ணன் சேகர் பாபு அவர் சொல்றாங்க, நான் இம்போர்ட்டட் பொலிட்டிஷியன். இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்ட்டட் பொலிட்டிஷியன் யாரு? 35 திமுக அமைச்சர்கள் 14 பேர் ஏடிஎம்கே இருந்து வந்தாங்க. அவங்க இம்போர்ட்டடா, நான் இம்போர்ட்டடா? சேகர் பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க. இன்னைக்கு கலைஞர் ஐயாவை கடவுள்ங்கிறாரு. இப்ப மதம் மாறியவர் அவரா நானும்? அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்து மதம் மாறிய சேகர் பாபு அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்ட்டட் பொலிட்டிஷியன், இது நியாயம்? இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டில இருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார். அதெல்லாம் மிரட்டல் இல்லையா? சட்டத்துறை கையில் வைத்திருக்கக்கூடியவர் சொன்னாரு, இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலை திகார் கடவுள். அதையெல்லாம் நாங்க ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம். பாத்துக்கலாம் வாங்க, களத்திலே மோதுவோம். ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம். நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டரும் இங்கு இருப்போம். நிச்சயமாக 2026 திமுகவுடைய அரசியல் பாரம்பரியத்தில் கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சி பல ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க இந்த அமைப்புகள். இது நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழியை பல இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல, நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல. பட் இன்னைக்கு கார்பரேஷன், மாநில அரசு இருவரும் சேர்ந்து என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோம், என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம். ஆர்டிகல் 320 எடுப்போம்னு சொன்னா நம்ம செஞ்சோம். இதை உறுதியாக அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்போம். எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறதுக்காக கார்பரேஷன் செய்யணும், எம்எல்ஏ சொல்றாங்கிறதுக்காக கலெக்டர் கொடுப்பாங்க, எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக ஆட்சியாளர் வேலை செய்யலாம். சிவசேனா அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அவங்க இதை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்றாங்க. யாருங்க? சிவசேனா. எந்த சிவசேனா? சிவசேனா அமைப்பு நல்லா
பிராக்டிகலா பேசுறேன். இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க, எல்லா இடத்திலும் பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் சட்டமன்றத்துக்கே போறோம், சென்னைக்கே போகலாம், கோயம்புத்தூர்ல பேசுறாங்க. எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க, எதிர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கிறோம், இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு. எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டிக்கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க, அதை உடைச்சு வேலை பார்க்க. நான் போன வாரம் பார்த்தேன், என்டிபிசி வேறு அமைப்புல இருந்து அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து 11 அங்கன்வாடிக்கு பண்றாங்க. ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க? ஏன் அவங்க மத்திய அரசு நாடி போறாங்க? என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க சிஎஸ்ஆர் பண்ணுங்க. எதுக்கு எம்எல்ஏ 1.5 கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும்? ஏன் அங்கன்வாடி பண்றது எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க, கலெக்டருக்கெல்லாம் என்ன கை இல்லையான கால் இருக்கிற பண்ண வேண்டியது. இந்த எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம தனியா ஒரு படம் போட்டு காட்டா வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர். முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையை நடத்துறாங்க, அது முக்கியம் இல்லை. எம்எல்ஏ சொல்ற கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும். அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நானே முதலமைச்சரை பாராட்டுறேன். பத்திரிகை நீங்கள் எழுதுறீங்கன்னா பத்திரிகை நாம நம்புறோம். நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம். தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராதவர், வாயே திறக்காதவர், அக்யூஸ்டோட ஏன் நான் போட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர், இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன? அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும், இல்ல தமிழ்நாட்டில் சுகாதாரம் என்பது உலக தரத்தில் இருக்கு கிடையாது. கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க, எங்கேயா டாக்டர் காணாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும்? ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன், என்கொயரி பண்றேன், ஆக்ஷன் எடுக்கிறேன். இது பதில். கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பாருன்னா மிரட்டி பார்க்க. இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பண்ண பத்தி என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்கு. கஞ்சா கருப்பண்ண சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர், அது வேற. கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாருக்கு. அவர் என்ன பொதுவா ரிலேஷனோட போறாங்க, ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இன்னும் அதை சொல்றாங்க. அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னா என்ன? அதனால தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம். ஒரு பக்கம் நான் உட்கார்றேன், ஒரு பக்கம் கஞ்சா கருப்பண்ண உட்காருங்க, இன்னொரு பக்கம் நீங்க உட்காருங்க, இன்னொரு பக்கம் கால்பந்தாட்ட வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம், இன்னொரு பக்கம் தென்காசி 4 வயது சிறுவனுடைய தந்தை தாய் எல்லாம் உட்காந்து டிபேட் பண்ணுவோம். வட்டமேஜை மாநாடு போடுவோம். அது தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாளம் சுகாதாரத்தை எடுத்து வெளியே வைப்போம். நான் கோவை குண்டு வெடிப்புல இறந்தவங்களுக்கு நினைவு தூண்டு வைப்பீங்களா? அண்ணா கோவை குண்டு தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு பஞ்சாப் விடுங்க, ஹரியானால இருக்கு, அசாம்ல இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, மகாராஷ்டிரா, டெல்லி எல்லாம் பார்த்து டெல்லியில 2500 உதவித்தொகை ஊக்கத்தொகை. அதனால முதலமைச்சர் அவர் என்னதான் துட்டிய கரணம் போட்டாலும் மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. டெல்லி 2500 தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி திமுக கையில தானே கொடுத்தாங்க, ஸ்டாலின் ஐயா கையில தான் கொடுத்தாங்க. ரெட் ஜெயின் மூவி பணமானே அது மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்காக உடனே திமுக ஒரு அடிமைகளா? அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. யாருக்கு முடியாதோ கொடுத்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணி வரும்போது நாங்க இன்னும் அதிகமா கொடுக்க போறோம். அதுக்காக மக்கள் அடிமையை எங்க கட்சிக்கு இருப்பாங்கன்னு நினைச்சா அந்த மனநிலையில இருந்து முதலமைச்சர் ஐயா இப்படியே 200 சொன்னானே அப்படியே வா இந்த வண்டி அங்கதான் போது, வண்டியில இருந்து சொல்ற மாதிரி சொல்ல அது மாசு ஒண்ணு இவ்வளவு பேசுறாருல, அந்த விவாதத்துல மாசு ஒண்ணு கிட்ட யார் அந்த சாருன்னு கூட இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் செட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எக்ஸலா இருக்கு. இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கரும்புனை படை பிளான் காட்டாங்க. இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப் மாத்திருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்க. அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில
அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு, மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு. அதுபோலதான் தமிழகத்துல விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர். காரணம் 2-3 விஷயங்கள் நான் பார்க்கறதுக்கு மத்திய அரசு சார்பா பேச முடியாது. நான் ஒரு சாதாரண மனிதனா பத்திரிகையில நீங்களே போட்டிருக்கீங்க, ஆளுநரை சந்திக்க வரும்பொழுது வர முடியல, பைக்ல வர்றாங்க, தடுக்கிறாங்க, நிறைய பேர் பைக்ல போய் கீழே விழுந்தாங்கன்னு சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலைய மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனையில பத்திரிகையில் நீங்க எழுதுங்க. அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லாத்தையும் கண்காணிக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு எங்க கொடுக்கணும்? ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க, அரசியல் கட்சி தலைவர் விடுங்க, எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துல சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க, பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சரையே செய்தின்னு நான் கேட்கிறேன். முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே. தமிழகத்துல XYZ அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு, Z கேட்டகரி இருக்கு. தமிழக அரசு மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கும். இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. நாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்கிறோம். அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜெனரேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி ஏஜென்சி. அவங்க இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் செய்த பிறகு இது நடக்குது. இதுல தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது சமகிரக சிக்ஷா திட்டம், எல்லோருக்குமான கல்வி திட்டத்துல நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ICT என்கின்ற செப்பரேட் பாடம் இருக்கு. அந்த செப்பரேட் பாடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் 15,000 ரூபாயில ஒரு இன்ஸ்ட்ரக்டர். மாணவர்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி நல்லா சொல்லி கொடுப்பதற்கு 4.5 லட்சம் ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் உபகரணங்கள் வாங்குறதுக்கு வச்சிருக்கேன். ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு 2.5 லட்சம் வச்சிருக்கேன். இதற்காக தமிழகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகள்ல 1050 கோடி ரூபாய். 1050 கோடி. கேரளால ஆச்சரியமான விஷயம், இந்த ICT மலையாளம், ஆங்கிலம், தமிழ்ல நடத்துறாங்க. இந்த கேரளாக்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்கிற இந்த பாட புத்தகம் தமிழ்ல இருக்கு. இந்தியா முழுவதுமே ICT என்பதை முறையா ஃபாலோ பண்றாங்க, செப்பரேட் சப்ஜெக்ட். ஆனா இங்க அறிவியல் பாடத்துல ஒரு சாப்டரா ICT வச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்துல தன்னார்வலர்களாக வந்தவங்களை 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டரா போடாம ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க. இது முழுவதும் தவறு. இது மத்திய அரசு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ நேர் எதிராக இருக்கு. அதனால இதை இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு இதை கொண்டு போயிருக்கோம். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எழுதியிருக்கோம். ஆனால் மறுப்பலான பதில் தெரியவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியும். இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அதுவும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ICT இன்ஸ்ட்ரக்டர் B.Ed படிச்சவங்களா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் 60,000 பேர் B.Ed படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்துல குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. B.Ed அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்கார். இதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க, நன்றிகள். பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, மாநில அரசை கண்டிக்கணும்னு தமிழகத்தினுடைய B.Ed படிச்சு முடிச்சவங்க அந்த குழுவினுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது அடிப்படையிலே தவறு. கோயம்புத்தூர்ல 28வது ஆண்டாக தொடர்ந்து கோவை குண்டுவெடி பிப்ரவரி 14 நம்முடைய கோவை மக்கள் ஒரு ஆண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இதே இடத்துல நாம் இறந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி கிடைத்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறோம். பெங்களூரு அகில இந்திய நம்முடைய MLA அகில இந்திய பாரதிய பல விஷயங்கள் நாம் பேசுகிறோம். தமிழகத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி
மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஆட்சியாக மாறியது. எப்படி முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் 23, 2020 சூசைட் பாம்பு இன்னும் சிலிண்டர் வெடிப்பு ISIS மாடியூல்ஸ் தமிழகத்திலே பரவி தீவிரவாதிகளுடைய கருத்துக்களுக்கு ஏற்றாற் போல் இங்கே பல நிகழ்வுகளை அவர்கள் சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற காலத்துல நிச்சயமா நாங்கள் கோவை மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக இறந்து போனவர்கள் நினைவு தூண் இங்கே கட்டுவோம். அதே நேரத்துல இறந்து போனவர்கள் மாதாந்திர பென்ஷன் கண்டிப்பா தமிழ்நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் அதை செய்வோம் என்றுதான் இதை தாண்டி பத்திரம் கேள்வி சார், இந்த ஐசிடி லேப் சம்பந்தமா 1500 கோடி முறையீடு சொல்லியிருக்கீங்க சார். இது சம்பந்தமா அரசியல் மாற்றம் வரணும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். வருகின்ற காலம் இருக்கு, நேரம் இருக்கு, எல்லாம் வரும்போது பதில் சொல்லுவோம். எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து தெளிவா இருக்கும். எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல, நாளை காலைல எலெக்ஷன் வரல, மக்கள் யாரும் எலெக்ஷனை பற்றி பேசல. நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று விட்டு மோடி அவர்கள் எங்களை வழிநடத்துவாங்க. தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும். மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் வரும். மாசு ஒண்ணு சொல்றாரு, நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் ரெண்டு விஷயம். நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான். எப்பொழுதும் நாங்க இல்லைன்னு எப்பொழுதுமே ஓடி போக முடியாது. நாங்க தயார். இப்ப மாசு ஒண்ணு வர்றாரா, ரெடி வச்சுக்கலாம். வாங்க, 2 மேடையை போடுங்க, வர்றேன், நீங்களும் வாங்க. இல்ல இல்ல வானத்திட்டா வந்தாங்கன்னா இல்ல அண்ணாமலை தனக்கு பேசி வானத்திட்டா நானே வர்றேன். மாசு வாங்க பேசுறேன். ஆர்எஸ் பாரதி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க, மத்திய பட்ஜெட்டை பத்தி நாங்க பேசுவோம். 2 சேலஞ்சுக்கும் ரெடி. தேதியும் நேரத்தையும் குறிச்சு சார், அமெரிக்கன் ஜனாதிபதி ரொம்ப பாராட்டி இருக்காரு. இஸ் பெட்டர் நெகோசியேட்டர் அப்படின்னு. அது மட்டும் சொல்லுங்க, நாட்டுக்காக மோடி அவர்கள் எப்படி உறுதித்தன்மையில் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம சொன்னாரு. மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோசியேட்டர், அந்த வார்த்தையை சொன்னார். மோடி அவர்கள் இருப்பபடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி இந்த அற்புதமான நண்பரை 4 ஆண்டுகளாக பார்க்க முடியவில்லை என்று பரிதவித்தேன்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை தப்பு வச்சிருக்காரு விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கிறாங்க. விஜய் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். நாங்கள் மக்களை மக்களா பார்க்கிறோம். பிஜேபி அனுதாபியா, பிஜேபிக்கு எதிரியான எப்பவும் பார்த்தது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். இதுல பிஜேபிக்கு சார்ந்தவரா, பிஜேபிக்கு சாராதவரா என்பது எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லை. இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் கவரு, அகிலேஷ் யாதவ் அவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க, எதிர்கட்சி நண்பர்கள் பாருங்க, எல்லோருக்கும் மத்திய அரசுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு, நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்காது. அதனாலதான் நம்ம பாட்டி உணர்ச்சி வசப்படுகிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு பாக்குறீங்களா சார்? உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுறாங்க. உணர்ச்சி வசப்படுறதானே உணர்ச்சி வசப்படுறதா அப்படின்னா உண்மையா இருக்குன்னு உள்ளத்துல இருக்கிறது வெளியே வந்தாதான் அந்த உணர்ச்சி உங்களை வசப்படுத்துவதற்காக, என்னை உங்களிடம் வைப்பதற்காக வசமா வெளியே வருது. உணர்ச்சி வசம் என்னென்ன தப்பு? உணர்ச்சி வசப்பட்டு தப்பான வார்த்தையை சொல்லலாம், கெட்ட வார்த்தையை பயன்படுத்தலாம், யாரையாவது ஒழுங்கீனமா நடத்தலாம், இல்ல யாருக்காவது மரியாதை கொடுக்காம நான் பேசலாம். உணர்ச்சி இருக்கிறனால தான் உணர்ச்சி வசப்படுறேன். திமுக காரங்க உணர்ச்சி இல்லாம இருக்காங்க, அதனால உணர்ச்சி வசப்படுறேன். அதற்கு எம்எல் குற்றச்சாட்டாக இதை வைத்தால் என்ன நாயகம்? தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு 21% வாக்கை தாண்டி தமிழகத்தில் இருக்குன்னு சி ஓட்டர். இந்தியா டுடே சர்வேல 21 தமிழகத்துல அதிகாரப்பூர்வமாக 2வது இடத்துக்கு வந்து. அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்துல 2ல் இருந்தார். வந்த புதுசுல 2021 ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சர்வே இன்னைக்கு 2ல இருந்து 3க்கு போய் 3ல இருந்து 4க்கு போய் இன்னைக்கு 5வது இடத்துல முதலமைச்சர் இருக்காரு. அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் த நேஷன் 2 முறை நடக்கணும். ஆகஸ்ட்ல நடக்கும், ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 2 முறை நடத்துவாங்க. இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் 10க்கு போயிருப்பார். அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியா போயிருப்பார். அதனால முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மேல போக ஆரம்பிச்சு. அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல வந்து அந்த ஆபத்தை சமமா கடிப்பாங்க. கடிச்சு 2 ஆபமும் அந்த குழந்தை இருக்காங்க. எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையினரை தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க.
இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும், நீ தாஜா தான் பண்ற, என் கையில ஒண்ணுமே இருக்காது. 2020 வரும்பொழுது 26 வரும்பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நாம சிறுபான்மை பெரும்பான்மை மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம மெக்சிகன் டிக்ஷனரியிலே கிடையாது. நான் 2 பேர்த்த 2 சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும், ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள். இந்த ஆட்சியே நமக்கு எதிரான அந்த கதையில தான் அது போய் முடியும். அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்ப நினைத்தாலும் குரங்கு கையில ஆபத்தை கொண்டு பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கிடையாது. சிறுபான்மை பெரும்பான்மை இருவரும் இணைந்து உன்னை பத்தி என்பதை தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அண்ணன் வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு, இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு, கிறிஸ்தவ ஒரு குரங்குன்னு சொன்னாரு. நீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஆப்போன்னு சொன்னீங்க இல்லையா, அது சரியா இருக்குமா? இருக்கக்கூடிய ஆபத்தை கொடுத்தது திமுக. சாப்பிடுங்க தாஜா பண்ண ஆபமும் இருக்காது, அவர்களும் இருக்க மாட்டாங்க. அதனால்தான் 2026 தேர்தலில் ஸ்பீச்ல தெளிவா சொன்னேன், சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இணைந்து திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க அப்படிங்கிற தெளிவாக. அடுத்த 3 மாதம்